எகிப்த் விசஸ் இஸ்ரேல் அரபு நாடுகளோட ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இது இஸ்ரேலுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் எகிப்தோட ஒரு லா மேக்கர் இப்போ ஒரு செய்தி வெளியில் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன ஆகும்னா எகிப்தை அடிச்சிருவீங்க, இல்லை இஸ்ரேல் வந்து எகிப்துக்கான போரில் ஜெயிச்சிரும், எகிப்துனா என்ன சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரே நாளில் எகிப்தால் இஸ்ரேலோட தலைநகரான டெல் அவிவை கைப்பற்ற முடியும். எகிப்தை வந்து இஸ்ரேல் அடிக்கணும்னு நினச்சாங்க, இல்லை இஸ்ரேல் வந்து எகிப்தை வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி எகிப்தியர்களுக்கான அந்த ஒரு மரணத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அன்னைக்கு இஸ்ரேலோட அழிவு எகிப்தோட கைகளால் ஏற்படுத்தப்படும்னு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயத்த பேசியிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட், இல்லை இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்னா, காசாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இஸ்ரேல் பண்ணிட்டு இருந்தப்போ கூட எகிப்தில் இருந்து யாரும் பெருசாக பேசுகிற. அப்போ இந்த அளவுக்கு இவங்களே பெருசாக பேசுகிற அளவுக்கு என்ன இஸ்ரேல் பண்ணாங்க, அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். கூடவே காசாவை பற்றின சில செய்திகளையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். பக்ரி எகிப்தோட ஒரு முக்கியமான லா மேக்கர், கவர்மெண்ட்ல அதிகமான இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் நேற்று ஒரு செய்தியை சொல்றாரு, இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீப காலங்களில் இஸ்ரேல் கிட்ட இருந்து எகிப்துக்கு டைரக்டாக ஒரு த்ரெட்டானது வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இஸ்ரேலோட மீடியாக்களும் சரி, இல்லை இஸ்ரேலோட முக்கியமான சில பர்சன்ஸும் எகிப்தை நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கணும். ஏன்னா அவங்களால நிறைய உதவிகள் பாலஸ்தீனியர்களுக்கும் நிறைய பாலஸ்தீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இஸ்ரேலுக்குள்ளே ஏற்படுத்துறதுக்கும் அவங்க தயாராகிட்டு இருக்காங்கன்னு என்னால் சில விஷயங்களை பார்க்க முடியுது. இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. மேன் பவர் வைஸும் சரி, இராணுவம் சம்மந்தப்பட்ட இல்லை இராணுவ ரீதியாகவும் பார்த்தனாலும் சரி, இஸ்ரேலை விட எகிப்து பல மடங்கு பலமாக இருக்காங்க. ஸோ நாங்கள் நினச்சோன்னா, இல்லை எகிப்தோட அரசாங்கம் நினச்சி அவங்களோட சட்டமைப்பின்படி ஆர்டிகல் 246 பயன்படுத்தினாங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரே நாளில் வெறும் 24 மணி நேரத்தில் இஸ்ரேலை எங்களால் வீழ்த்த முடியும்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. சரி, ஏன் இப்போ இவங்க திடீர்னு இந்த மாதிரி பேசியிருக்காங்க? அதுவும் ஒரு நாளில் இஸ்ரேலை பிடிக்க முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான லா மேக்கர் இந்த அளவுக்கு சென்சிட்டிவாக பேசுறதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு பேக் ஸ்டோரி இல்லாமல் இல்லை. அது என்னன்னா, இஸ்ரேலோட சில மீடியாஸும் சரி, இல்லை முக்கியமான சில அரசு அதிகாரிகளும் சரி, எகிப்தில் அஸ்வான் ஹை டேம்னு ஒன்று இருக்குது. இந்த நைல் நதியில் ரொம்ப பெருசாக கட்டப்பட்டக்கூடிய எகிப்தோட ஒரு முக்கியமான நீர் ஆதாரம். அது மட்டும் இல்லாமல் எகிப்துக்கு அதுதான் ஒரு முக்கியமான தேவை, ஒரு பெரிய வாட்டர் ரிசர்வாயர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட டேமை இஸ்ரேல் முன்னறிவிப்பின்றி அடிப்பாங்க. இப்போ எகிப்து வந்து பாலஸ்தீனர்களுக்கு உதவி பண்ணாலோ, ஈரான் சம்மந்தப்பட்ட ஹெஸ்புல்லா அமைப்புகளுக்கு உதவி பண்ணாலோ, இந்த டேம் அதாவது அன்அனௌன்ஸ்டா உடைக்கப்படும். இப்படி உடைக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும்னா, அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ளட்னால, வெள்ளத்தினால ப்ராப்பரான எவாக்குவேஷன்ஸ் இல்லை, முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் அடிச்சிட்டாங்கன்னா உடனடியாக 10 லட்சம் நபர்கள் இறப்பாங்க. அந்த வழியில் இருக்கக்கூடிய முக்கியமாக அஸ்வான் லுசார் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மிலிட்டரி பேஸஸும் அழிக்கப்படும். ஆல்மோஸ்ட் எகிப்தோட ஒரு கணிசமான அளவு அந்த அமைப்பு, நகர அமைப்புகளே அழிக்கப்படும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேம் எங்களோட கண்காணிப்புக்குள்ள தான் இருக்குது. ஸோ எகிப்து எந்த முடிவுகளை எடுத்தாலும் எங்களை மனசில் வச்சு எடுக்கணுன்ற மாதிரி சில செய்திகளை வெளியிட்டுட்டாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸாக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, இல்லை இந்த மாதிரி ஒரு செய்தியை இவர் சொல்லியிருக்காரு. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா எகிப்தால் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ண முடியுமானா, அணு ஆயுதங்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்குது. ஸோ அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஒரு ஏற்றுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அணு ஆயுதங்கள் இந்த இடத்துல ஃப்ரண்ட் லைனில் இஸ்ரேல் எடுத்து நிறுத்தி வைப்பாங்க. மிலிட்டரி வைஸ் பார்த்தோன்னா கன்வென்ஷனல் மிலிட்டரியில் எகிப்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இஸ்ரேலை கவுண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட விமானங்களானது இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லையும் அமெரிக்கன் மேட் சிஸ்டம்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரஷ்யன் மேட் சிஸ்டம்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இஸ்ரேல் அவங்களால கவுண்டர் பண்ண முடியும் நார்மல் வாரில். ஆனால் எண்ட் ஆஃப் த டே கடைசியில் ஒரு பிரச்சனை, ஒரு டெட் எண்டுக்கு போகிறப்போ அணு ஆயுதங்களை கொண்டு வந்து இஸ்ரேல் முன்னாடி வச்சாங்கன்னா அதை எகிப்தால் தடுக்க முடியாது. ஆனால் அணு ஆயுதத்தை விட சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன் எகிப்துக்கிட்ட இருக்குது. இதை எகிப்து பயன்படுத்துனாங்கன்னா இஸ்ரேல் இல்லை, அமெரிக்காவே இந்த இடத்துல இவங்க கிட்ட சரண்டர் ஆகி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. என்னடான்னு கேட்குறீங்களா? சூயஸ் கேனல், புரியுதா? இந்த இடத்துல வந்து நான் நேரடியாக அடித்து உன் மேலே அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இல்லை என்னோட மிலிட்டரியை பயன்படுத்தி தான் உன்னை பணி வைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த ஒரு கெனால்ன்றது எகிப்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ஏஷியன் காண்டினென்ட்டுக்கும் மிடில் ஈஸ்ட் வழியாக நடக்கக்கூடிய அந்த அத்தனை பெட்ரோலியம் ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபருக்கும் இந்த ஒரு கெனாலானது பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி எவர்கிரீனா அந்த மாதிரி ஒரு கப்பல் பிளாக் ஆனப்பவே ஒரு நாளில், அதாவது ஒரே நாளில் ஸ்டாக் மார்க்கெட் கொண்டு அத்தனையும் கிராஷ் ஆகி, இது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பிளாக்கேடு இந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. மொத்தமும் சரசரன்னு கீழே இறங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கப்பல் பிளாக் ஆனதுக்கே. ஸோ இந்த எகிப்தோட இந்த கால்வாயானது க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா உலக பொருளாதாரத்தில் நெகட்டிவ் இம்பேக்ட் அது ஏற்படுத்தும். இந்த நெகட்டிவ் இம்பேக்ட்னா என்னன்னா,
ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான சில இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, அத்தனை பேரோட வேல்யூவும் கீழே அடிவாங்கும். கப்பல் நிறுவனங்கள் அடிவாங்கும். இங்கே ஏற்றி வைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டை சுற்றிக்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கடல் வழி பயணத்தை ஏற்படுத்துகிறப்போ உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் கெட்டு போகும். அதுக்கான விலைவாசி உயரும். அணு ஆயுதத்தை விட மோசமான வெப்பன்னு சொன்னது நான் இதை தான். இந்த மாதிரி ஒரு பிளாக்கேடை எகிப்து பண்ணாங்கன்னா யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் கொண்டு வர முடியும். இல்லை ஃபுல் ஃப்ளோர்ஸாக வந்து மிலிட்டரி யூஸ் பண்ண போகிறாங்க, அமெரிக்கா இந்த இடத்துல உள்ளே புந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போகிறான்னு நினச்சானா அது ஒரு ஆல் அவுட் மாறிடும். திரும்பவும் ஒரு அரப் இஸ்ரேல் வார் இந்த இடத்துல ஏற்படும். சரி, இஸ்ரேலால் இதுக்கு அணு ஆயுதங்கள் எல்லாம் கவுண்டர் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா அவங்களோட ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பாலிசின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஏற்கனவே இவங்க நிறைய யுத்தத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த 6 நாள் யுத்தம் சொல்லுவாங்கல்ல, அதில் ஆப்ரேஷன் ஃபோக்கஸ், 1981 ஒஸ்ட்ராக் நியூக்ளியர் ஃபேஸ் ஸ்ட்ரைக் மேலே ஆப்ரேஷன் ஓப்ரா, சிரியாவோட நியூக்ளியர் ரியாக்டர் ஸ்ட்ரைக் 2007 ஆப்ரேஷன் ஆர்ச்சர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸை பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு பகுதியே இந்த டேம் அடிக்கிறது இஸ்ரேலோட ஒரு பிளானாக இருக்கலான்றது இப்போ எகிப்தோட ஒரு பெரிய பயமாக இருக்குது. பயம்னு சொல்கிறதை தாண்டி இது எகிப்துக்கே ஒரு பெரிய த்ரெட்டு தான். இந்த அளவுக்கு ஒரு பெரிய டேம் உடைக்கப்பட்டுச்சுன்னா வெறும் ஒரே ஒரு குண்டால் எகிப்துக்கு இந்த அளவுக்கு இஸ்ரேலால் இழப்புகளை ஏற்படுத்த முடியும். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய நிலைமையில், அதுவும் ஆட்சி மாற்றமான அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூட அந்த ஒரு நிலைமையில் இஸ்ரேல் கொஞ்சம் பார்த்து தான் செயல்படுவாங்க. ஏன்னா உங்களை ஸ்டாக் பைல்ஸ் எல்லாத்தையுமே மார்க் 84 பாம்ஸ் எல்லாம் இப்போ திரும்ப வந்துருச்சு. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ருபியோ இஸ்ரேலுக்கு வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் நேரடியாக ஷிப்மெண்ட்டையும் 2 சூட்கேஸில் கொண்டாந்து கொடுக்குற மாதிரி பல கண்டெய்னர்ஸில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எப்படி சொல்கிறது, காசாவில் ஒரு 70% அதிகமான இழப்புகளை ஏற்படுத்துறது இந்த ஒரு வகையான குண்டு தான். அந்த மாதிரி ஆயுதங்கள் திரும்ப இஸ்ரேலில் வந்து ஸ்டாக் பைல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலோட எதிரியாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவும் சரி, அமாஸும் சரி, இவங்களுக்கு வரக்கூடிய 92% அதிகமான வெப்பன் சப்ளை ரூட்ஸ்ன்றது இப்போ க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ ஹெஸ்புல்லாவோட சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஹெஸ்புல்லா மெம்பர்ஸ்க்கும் சரி, இல்லை அவங்க சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி தனியாக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான உதவிகள் கிடைக்கலன்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட அதிகமாக ஈரானில் இருந்து வரக்கூடிய பிளேன்ஸ் லெபனனில் இறங்குறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. அதேமாதிரி சிரியாவுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுறதுக்கு அப்புறமா அங்கேருந்து வரக்கூடிய ஆயுதங்களும் இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்னால தொடர்ந்து அழிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேல் இந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டாங்க. ஹெஸ்புல்லாவை இப்போ நல்லா அடிச்சிட்டாங்க. அவங்க வந்து திரும்ப அவங்க ஸ்டாக் பைல்ஸை பழைய மாதிரி கொண்டு வரணும், இல்லை ஏற்கனவே இருந்த மாதிரி அவங்களோட ஸ்டாக்ஸை கொண்டு வரணும், அதுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் வரக்கூடிய உதவிகள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஏற்கனவே வீக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களுக்கு தேவையான சப்ளைஸும் அவங்களுக்கு தேவையான சோர்ஸஸும் கிடைக்கலனா இன்னும் அதிகமாக வீக் ஆகிடுவாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு இன்டைரக்ட் ஹெஸ்புல்லா அண்ட் இஸ்ரேல் யுத்தத்தை இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காவில் இந்த ஒரு மாற்றம், அதிபர் மாற்றம் வந்ததுக்கப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை விடவும் அதிகமாக ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கிறது இஸ்ரேல் மட்டும்தான். ஸோ இது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, காசாவில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் திரும்பவும் பதற்றத்தை அதிகமாக இருக்குது. சமீபத்தில் கூட பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச், ஆஸ்டேஜ், அவங்களோட பிணை கைதிகளோட எக்ஸ்சேஞ்சுன்றது நல்லபடியாக 2 தரப்புக்கு நடுவில் முடிஞ்சுது. இன்னும் 2 வாரம், ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியறதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குது. இப்போது ஒரு கணக்கு வெளியில் வந்திருக்கு. என்னென்னா, காசாவில் பொதுமக்களுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான ப்ராப்பரான தண்ணி கிடையாது. 30 பேரில் 2 நபர்களுக்கு கூட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்காததா ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 அதிகமான ஒரு எப்படி சொல்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ. 30 பேரில் 2 பேருக்கு கூட ப்ராப்பரான தண்ணி குடிக்கிறதுக்கு கிடைக்கலனா அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. நேற்று கூட ரஃபா கிராசிங் வழியாக டெம்பரரி ஹோம்ஸ்ன்றது வரும்ல, ஆல்ரெடி ரெடிமேடாக பண்ணப்பட்டு ஒரு சின்ன குடும்பம் தங்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு 100கணக்கான டெம்பரரி ஹோம்ஸை ரெடி பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்காக எடுத்துகிட்டு வந்த ட்ரக்கை இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான காரணன்றதை இஸ்ரேல் இப்போ வரைக்கும் சொல்லலை. என்ன பிரச்சனைக்காக இதை நிறுத்தி வச்சுருக்காங்க, இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இதில் இருக்கான்றது கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது எப்போ அலோவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது எல்லாத்த விட ஒரு மேஜரான பிரச்சனை என்னென்னா, 60,000 நபர்களுக்கு, ஒன்றும் இல்லை 2 இல்லை, 1000, 5000, 10,000 எதுவுமே கிடையாது, 60,000 நபர்களுக்கு ஒரு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் கணக்கு தான் இப்போ காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. ஸோ இது திரும்ப காசாவை ரீபில்ட் பண்ணணும், இந்தமாரி இஸ்ரேலோட அந்த ஒரு ஸ்ட்ரைக்ஸுக்கு அப்புறமா திரும்ப காசாவை ரீபில்ட் பண்ணணும்னா இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது ஆகும். இதே ஃபோர்ஸில் அவங்க ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு அங்கே இடிபாடுகளே அந்தளவுக்கு இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணனாலே 2லேருந்து 3 வருஷங்கள் ஆகலாம், அங்கே இருக்கக்கூடிய இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட்டியை பொறுத்து. ஸோ திரும்பவும் காசாவை கட்டமைக்கிறதும் காசாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதும் இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரம்ப்போட பிளான் படி சொல்லணும்னா காசாவே அந்த இடத்துல இருக்க மாட்டது தெரியல. ஸோ இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இல்லை அந்த ரீபில்ட் பண்ணுற டைம்லையாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ப்ராப்பரான உதவிகள் கிடைச்சாதான் அவங்களால அந்த நாட்களையாவது சர்வே பண்ண முடியும். இப்போ அதிகமாக அந்த இடத்துல வந்து சில தொற்று நோய்களும் பரவுறதா செய்திகள் வந்திருக்கு. அந்த இடத்துல நிறைய இன்ஃபெக்ஷன், நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கிறது, அந்த மாதிரி சில செய்திகளை வெளியில் சொல்ல விரும்பல. ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது, பேசுகிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது.
அந்த இடத்துல மனிதர்களோட நிலைமை இறந்தவர்களோட நிலைமை அந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரம் சரி பண்ணுறது இப்போ ஒரு பெரிய கோரிக்கையாக மாற்றப்பட்டு இருக்கு. இஸ்ரேல் இதில் என்ன முடிவு எடுப்பாங்க, இல்லை அடுத்த கட்டமாக இந்த ஹாஸ்டேஜஸ் டீல்ஸ் எல்லாம் நடக்க மாட்டது காலத்தோட கையில் தான் இருக்குது. இந்த ரெண்டு தரப்பு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் பிளான் படி நடக்கும். ஆனால் இந்த பிளான் நடந்துட்டு அதே சமயத்தில் இஸ்ரேல் அவங்க ஸ்டாக்ஸ்லேருந்து என்னெல்லாம் குறைஞ்சிருதோ அது எல்லாத்தையும் திரும்ப ரீஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். மதுரை விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கும்